Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸில் இருக்கிற ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியன்ஸ் கண்ட்ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரன் பண்ணுற ஆட் ரைட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னா அப்போ இந்த ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டா அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து மெட்டா ஆட்ஸில் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவோட அட்வான்ஸ்ட் ஏஐ. ஈவன் இந்த அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் ஆடியன்ஸ் ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ல நம்மளுடைய கேம்பெயினை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அப்போ மெட்டாவோட ஏஐ நம்மளுடைய ஆடுக்கான ரைட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதனால பெட்டரான ஒரு கன்வர்ஷன்ஸ் மேனுவலாக நம்ம சூஸ் பண்ற ஆடியன்ஸை விட அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் லிமிட் இருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அபோவ் 18 இயர்ஸ் இருக்கிறவங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும். இதே நீங்க இந்தோனேஷியா, தாய்லாந்து இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 20 அபோவ் இருக்கிறவங்கள தான் நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள உங்களால டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஆடியன்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்மளால 3 விதத்துல ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரி வாங்க அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஆடியன்ஸ். ஸோ இதில் பேசிக் செட்டப் ஆடியன்ஸை நம்மளால செக்ரிகேட் பண்ணிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு லொகேஷன். இதில் நீங்கள் உங்களோட ஆடை எந்த லொகேஷனில் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். இதில் கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் போஸ்டல் கோடை வச்சு நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க தமிழ்நாட்டில் வெள்ளூரை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ இந்த லொகேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டார்கெட்டிங்கை நீங்க செட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராபிக்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஏஜ், ஜெண்டர், எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஜாப் டைட்டில் ஸோ இதெல்லாமே வச்சு நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஜுகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டிகிரி படிச்சவங்களை டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு யூஜி, அதே மாதிரி டாக்டரேட், அப்புறம் கரண்டாக காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரியான டார்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் எஜுகேஷனில் பண்ண முடியும். அப்புறம் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஈவெண்ட்டுக்குள்ள வரும். இதில் நீங்கள் ஆனிவர்சரி, பர்த்டே, அப்புறம் நியூவா ஜாப்ல ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் ரீசெண்டா எங்கேஜ் ஆனவங்க, அப்புறம் ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டஸை கூட நீங்க செக்ரிகேட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா அப்போ எஜுகேஷன்ல டிகிரியை சூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். அடுத்து லாங்குவேஜ். இதுல நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறவங்களை டார்கெட் பண்றீங்களோ அந்த லொகேஷன்ல மேஜரா எந்த லாங்குவேஜ் பேசுவாங்களோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க தமிழ்நாட்டில் தமிழை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க லாங்குவேஜ் பேசுறவங்களையும் டார்கெட் பண்ண முடியும். அடுத்து இன்ட்ரெஸ்ட். இது கம்ப்ளீட்டாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி நம்மளால ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் தான். ஸோ இதில் நீங்கள் பிசினஸ் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஹாபிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அப்புறம் கார்டனிங் இல்லைனா பெட் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, அப்புறம் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல டார்கெட் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் பிஹேவியர். ஸோ இதில் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸோட ஃப்ரீக்வெண்ட் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டிவைஸ் யூசேஜ். இதில் நீங்கள் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பிராண்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களை மட்டும் நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், சாம்சங், மோட்ரோலா, சோனி இந்த மாதிரி நம்ம டிவைஸ் வச்சிருக்கிறவங்களை மட்டும் டார்கெட் பண்ண முடியும். பிளாட்ஃபார்ம் ஓரியன்டாக கூட நம்மளால டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க இல்லைனா iOS யூஸ் பண்ணுறவங்களை கூட டார்கெட் பண்ண முடியும். ஆனால் அது பிஹேவியரில் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு கோர் ஆடியன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து கஸ்டம் ஆடியன்ஸ். இந்த கஸ்டம் ஆடியன்ஸை நம்மளால 4 விதத்தில் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று கஸ்டமர் ஃபைல்ஸ். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சைன் அப் ஃபார்மோ இல்லைனா கான்டாக்ட் ஃபார்மோ உங்களோட வெப்சைட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற பேசிக் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பரை மெட்டா ஆட்ஸ்ல அப்லோட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி நம்மளால ஆடை ரன் பண்ண முடியும். ரெண்டாவது வெப்சைட் டிராஃபிக். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெட்டா பிக்சல் கூட நம்மளோட வெப்சைட்ல யூஸ் பண்ணிருக்கணும். இங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு வர்ற எல்லா ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணி நம்மளால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இது கைண்ட் ஆஃப் ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ஆப் ஆக்டிவிட்டி. இதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ அதில் நிறைய யூசர் பேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கஸ்டம் ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல்லிங் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. அதில் யாரெல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட்டை ஆட் டு கார்ட்டில் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்களோ அவங்கள மொத்தம் டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோர் இல்லைனா ஆஃப்லைன் பிஸ்னஸில் டைரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவங்களோட டீடைல்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பர் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது நீங்கள் என்கொயரி செப்பரேட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணவங்களை செப்பரேட்டாகவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான டெடிகேட்டட் ஆட்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 மெத்தடில் நம்மளால கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ இந்த கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான டெடிகேட்டட் வீடியோ அடுத்ததான் வரும்.
அடுத்து லுக் லைக் ஆடியன்ஸ். ஸோ இது மெட்டா ஆட்ஸோட ஒரு பவர்ஃபுல் டூல்னே சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 1000 மெம்பர்ஸ்க்கு நம்மளால ஆட் காட்ட முடியும். அது ரீமார்க்கெட்டிங்ல வந்துடும். ஆனால் அந்த 1000 மெம்பர் மாதிரியே இருக்கிற ஒரு 5000 மெம்பர்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆடை காட்டுங்க அப்படின்றத நம்ம இந்த லுக் லைக் ஆடியன்ஸ் மூலிமா பண்ண முடியும். அதே மாதிரி மெட்டா சோர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ்க்கு எங்கேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா வாட்ச் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுடைய லீட் ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க, இல்லைனா இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடை பார்த்தவங்க, அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே நீங்கள் இந்த லுக் லைக் ஆடியன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா இவங்க எல்லாமே நம்மளுடைய பிஸ்னஸோட ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே நம்மளுடைய பிசினஸ்க்கு ரைட் ஆடியன்ஸ். ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை நம்மளால இந்த லுக் லைக் ஆடியன்ஸ் செக்ரிகேஷன்ஸ் மூலிமா பண்ண முடியும். ஸோ கம்பேர்ட் டு கஸ்டம் ஆடியன்ஸ், இந்த லுக் லைக் ஆடியன்ஸ்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் ரைட் ஆடியன்ஸ்க்கு நம்மளால நம்மளுடைய ஆடை காட்ட முடியும். சரி வாங்க இப்போ ஒரு பேசிக் ஆடியன்ஸ் செட்டப்பை நாம இன்னைக்கு கிரியேட் பண்ணுவோம். கஸ்டம் ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் லுக் லைக் ஆடியன்ஸ், இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்றேன். இப்போ ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கன்வர்ஷன் ஈவென்ட் பார்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வெறும் லொக்கேஷன் மட்டும்தான் இங்கே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ப்ளஸ் ஆடியன்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அகெயின் யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு லொக்கேஷன், அப்புறம் ஏஜ், ஜெண்டர், டீடைல்டு டார்கெட்டிங், லாங்குவேஜ், இது எல்லாமே எனேபிள் ஆயிருக்கும். அதே மாதிரி கஸ்டம் ஆடியன்ஸில் நம்மளால கஸ்டம் ஆடியன்ஸ் ப்ளஸ் லுக் லைக் ஆடியன்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேஷனை எடிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்தியாவை கேன்சல் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஏஜில் நான் 25லேருந்து 30 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஜெண்டரில் மென்னை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து டீடைல்டு டார்கெட்டிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெமோகிராபிக், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர், இந்த 3 ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இங்கே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெமோகிராபிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன், ஃபினான்ஷியல், லைஃப் ஈவெண்ட், பேரண்ட், அப்புறம் ரிலேஷன்ஷிப், ஒர்க், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பேரண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆல் பேரண்ட் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் அப் டு 12 months அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரீசெண்டாக அவங்களுக்கு பேபி பிறந்திருக்கும். ஸோ அவங்கள மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு பேபி டாய்ஸை நீங்கள் சேல் பண்ண முடியும். அப்புறம் பேரண்ட் வித் அடல்ட் சைல்டு, இதில் நீங்கள் 18 to 26 years இருக்கிறவங்கள பேரண்ட்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போனோம் அப்படின்னா அப்போ ரொம்ப லாங்காக போயிடும். அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் கூட. ஸோ இதில் நீங்கள் எங்கேஜ்ட், அப்புறம் இன்னும் ரிலேஷன்ஷிப், மேரிட், சிங்கிள், அன்ஸ்பெசிஃபைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒர்க்கும் கூட. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே ஃப்ரீக்வெண்ட்டாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த கேட்டகரிக்குள்ளே வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹாபீஸ், அப்புறம் ஷாப்பிங், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் டெக்னாலஜி ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே இருப்பாங்க. அடுத்து பிஹேவியர். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மொபைல் யூசர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸ், பர்ச்சேஸ் பிஹேவியர், ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொசிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த டெமோகிராபிக், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியரில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ரைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி கரெக்டான ஒரு லீடை உங்களுடைய பிசினஸ்க்கு எடுக்க முடியும். அடுத்து இங்க ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கிற செக்ரிகேஷன்ல இருந்து ஒரு சில ரைட் ஆடியன்ஸ் மிஸ் ஆயிருப்பாங்க. மெட்டா ஆட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு உங்களுடைய ஆடை வந்து காட்டுவாங்க. ஸோ அதனால இதை நீங்க செக் பண்ணிக்காங்க. அடுத்து லாங்குவேஜ். ஸோ இதில் நீங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஸோ இங்கே நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுறேன். அடுத்து சேவ் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆடியன்ஸ் நேமில் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு பேசிக் செட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் 2 விஷயத்த ரொம்ப தெளிவாக பாருங்கள். ஒன்று டீடைல்டு டார்கெட்டிங்கில் இருக்கிற டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டேட்டை சூஸ் பண்ணலாம், சிட்டியை சூஸ் பண்ணலாம், அப்புறம் பின்கோட் பேஸில் கூட நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது நீங்கள் நிறைய காம்பினேஷனில் கிரியேட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபீட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு என்ன சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம லுக் லைக் ஆடியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இன்கேஸ் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a குட் டே.